சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து 43 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 44ஆம் பாகம். அர்ஜுன் கமிஷன் சாரிடம் கேட்டுக்கொண்டே இருந்தான். சார், என்னால் முடியும் சார். நீங்கள் எனக்கு பர்மிஷன் மட்டும் தாங்க. நான் நேராக கோர்ட்டுக்கு போய் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு நீதிபதிக்கிட்ட அனுமதி லெட்டர் வாங்கிடுறேன். ப்ளீஸ் சார், எனக்காக என்று மறுபடி கமிஷனரிடம் கேட்டுக்கொண்டே இருந்தான் அர்ஜுன். தெரியும் அர்ஜுன், நீ நினச்சதை சாதிக்காமல் விடமாட்டேன். உன்னோட வருங்கால மனைவிக்காக நீ இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிற. அதனால தான் நானும் உன்னை என் மருமகனாக அடையணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு சமயம் என் மகளுக்கு வந்த வலிப்பு நோயால் தான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டியோ அப்படின்னு ஒரு சந்தேகம் என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவந்திகாக்காக உன் கௌரவத்தை பற்றி கூட நீ கொஞ்சமும் நினைக்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. அவளை கைவிடக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக இருக்கிற மாதிரி அவள் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ இவ்வளோ முயற்சிகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று உணர்ச்சி வசப்பட்டார் கமிஷனர் அறிவானந்தம். உடனே அர்ஜுன், சாரி சார், நான் கேட்டது உங்கள் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். அதெல்லாம் எதுவும் இல்லை அர்ஜுன். சரி, நீ கிளம்பு. என்னுடைய பர்மிஷன் உனக்கு எப்பவுமே உண்டு என்று கூறினார் கமிஷனர். அதன் பிறகு அர்ஜுன் அங்கிருந்து கிளம்பி நேராக போய் நீதிபதியை பார்த்து அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி அனுமதி லெட்டரும் வாங்கிக்கிட்டான். அப்புறம் ஃபோன்லே தன் அம்மா யசோதாவிடம் பேசினான். அவந்திகாவை நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன், அவளை ரெடியாக இருக்க சொல்லுங்கள், கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு பேசினான். அதுக்கப்புறமா நேராக ஜெயிலுக்கு போய் அனுமதி லெட்டரை காட்டி உதயமூர்த்தியும் உமாவையும் வெளியே அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தான். அங்கே அவங்கக்கிட்ட கூட கொஞ்ச நேரம் அர்ஜுன் பேசினான். அதுக்கப்புறமா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், நான் இப்போ போய் கொஞ்ச நேரத்தில் அவந்திகாவை அழைச்சிக்கிட்டு வருவேன் என்று சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பினான் அர்ஜுன். வீட்டில் யசோதாவிடம் அவந்திகா, எங்கள் கூட நீங்களும் வெளியில் வருவீங்களா அத்தை என்று கேட்டாள். நானா? அவன் உன்னை மட்டும்தான் தனியாக அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். காலையிலேயே பார்த்தல்ல, எவ்வளோ கோபமாக என்கிட்ட பேசிட்டு சாப்பாடை கூட சரியாக சாப்பிடாம போனான் அர்ஜுன். அவன் வந்தால் நான் வாயை கூட திறக்க மாட்டேன். நீ அவன் கூட கிளம்பிப்போ. ஏதாவது மறுத்து பேசின மொத்த கோபத்தையும் அவன் என் மேலே தான் காட்டுவான். புரிஞ்சுதா? சரி, இந்த பூவை தலையில் வச்சுக்கோ என்றாள் யசோதா. இல்லை வேண்டாம் அத்தை, எனக்கு தலைவலி தான் வரும் என்றாள் அவந்திகா. இங்கே பாரு அவந்திகா, உனக்கு நிச்சயம் வேற ஆகியிருக்கு. கல்யாணமும் கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது. இந்த மாதிரி சமயத்துலலாம் பூ வேணான்னு சொல்லக்கூடாது. திரும்ப நானே உனக்கு வச்சு விடுறேன் என்று சொல்லி அவள் தலையில் பூவை வைத்தாள் விமலா அத்தை. இதுக்கு தான் அத்தை நீங்கள் இங்கே இருக்கணும்னு நான் சொன்னது என்று சொல்லிக்கொண்டே வீட்டுக்குள் வந்தான் அர்ஜுன். போதும் எனக்கு நீ ஐஸ் வச்சது. ஆமாம், இங்கே இவளை எங்கே அழைச்சிக்கிட்டு போகிறேன், எனக்கு மட்டும்தான் சொல்லேன் என்றாள் விமலா அத்தை. அது சஸ்பென்ஸ், நான் அவந்திகா கிட்ட கூட சொல்ல போகிறதில்ல. சரிம்மா, நான் இவளை அழைச்சிக்கிட்டு போய் நாளைக்கு காலையில் கொண்டு வந்து விட்டுடுறேன் என்று கூறிய போதே, படவா ராஸ்கல், ஒழுங்காக ராத்திரிக்குள்ளே 2 பேரும் வீட்டுக்கு வரணும், இல்லை நான் இப்போ இவளை அனுப்ப மாட்டேன் என்று அர்ஜுனன் காதை பிடித்து திருகினாள் யசோதா. ஐயோ அம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், வலிக்குது, விடுமா என்று அவளின் கையை எடுத்தான் அர்ஜுன். பிறகு, அட நீ வேறம்மா, நீயே சம்மதம் சொன்னாலும் அப்படியே உன் மருமக என் கூட இன்றைக்கி நைட் தங்கிட்டு தான் மறு வேலை பாப்பா பாரு, சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு
என்றான் அர்ஜுன். சரி சரி, 2 பேரும் சந்தோஷமாக போயிட்டு சீக்கிரமாக திரும்பி வாங்க என்றாள் யசோதா. அவந்திகா, நீயாவது திரும்பி வந்ததுக்கப்புறம் அர்ஜுன் எங்கே கூட்டிகிட்டு போனான், என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லணும், சரியா என்றாள் விமலா அத்தை. அதற்குள் அர்ஜுன் வெளியே சென்று காரை ஸ்டார்ட் செய்தான். அவந்திகாவும் காரில் முன் சீட்டில் அமர்ந்து கொண்டதும் காரை ஓட்டிக்கொண்டு சென்றான் அர்ஜுன். என்ன நீங்கள் வண்டி எடுக்கலையா, காரில் கூட்டிகிட்டு போகிறீங்க என்று கேட்டாள் அவந்திகா. எனக்கும் ஆசை தான், ஜாலியாக உன்னை என் பைக்கில் கூட்டிகிட்டு போகணும்னு. கொஞ்ச நாள் வேண்டாம், அப்புறம் ஜாலியாக வண்டியில் போகலாம், சரியா என்று கூறினான் அர்ஜுன். பைக்கில் வெளியே செல்லும்போது அவந்திகாவை அர்ஜுனுடன் பார்த்து விட்டால், யாராவது பிரச்சனை செய்து விட்டால் என்று தான் அர்ஜுன் அவந்திகாவை காரில் அழைத்து சென்றான். அதன் பிறகு நேராக அவளை அந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அர்ஜுன். என்ன இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, என்ன வேறு ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்கன்னு பார்த்தேன், இங்கே எதுக்கு என்று அச்சப்பட்டாள் அவந்திகா. பயப்படாத, உள்ளவா சொல்கிறேன் என்று நேராக உதயமூர்த்தி உமாவும் இருந்த அறைக்கு அழைத்து சென்றான் அர்ஜுன். அவர்களை பார்த்ததும் அம்மா அப்பா என்று அவர்கள் கட்டி அணைத்து கொண்டு அழுதாள் அவந்திகா. நீங்கள் 2 பேரும் இங்கே எப்படி, என்னம்மா இதெல்லாம் என்று கேட்டாள். நான் தான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேன் இல்லை அவந்திகா, உன் அப்பாவை ஒரு நல்ல மருத்துவமனையில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் என்று, அதனால்தான் இவங்களை இங்கே அழைச்சிக்கிட்டு வந்து தங்க வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இனிமே இவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க. சரி, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு பேசிட்டு வரேன் என்று அவந்திகாவிடம் சொல்லிவிட்டு அர்ஜுன் அறையை விட்டு வெளியே சென்றான். அம்மா அவந்திகா, நீ எப்படிம்மா இருக்க, உன்னை அவங்க வீட்டில் நல்லா பார்த்துக்கிறாங்க இல்லை என்று கேட்டு அழுதார்கள் இருவரும். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, உண்மையிலே நான் அங்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் 2 பேரும் என் கூட இல்லைன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்று அவந்திகாவும் அழுதாள். இங்கே பார்மா அவந்திகா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லை, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது. முதல்ல உன் அண்ணாவும் அக்காவும் உன்னை விட்டு பிரிஞ்சு எங்கேயோ போயிருக்காங்க. இப்போ நானும் உன் அம்மாவும் இந்த ஆஸ்பத்திரியில் வந்து தங்கியிருக்கோம். நீ எல்லாம் இங்கே வந்து தங்கக்கூடாதும்மா, அதனால தான் அர்ஜுன் உன்னை தனியாக விடாமல் அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கார் என்று உதயமூர்த்தி கூறினார். ஆனால் அப்பா, ஏதோ பிரச்சனை, நம்ம வீட்டில் கூட யாரோ போய் ஏதோ கலாட்டாலாம் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையிலே நீங்கள் 2 பேரும் ஏதோ என்கிட்ட மறைக்க பார்க்குறீங்க. உண்மையாகவே அண்ணாவும் அக்காவும் எங்கப்பா, நான் அவங்கள பார்த்தே வருஷ கணக்கு ஆகுது, நான் அவங்கள பார்க்கணும் என்று அவர்களை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தாள் அவந்திகா. அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் இருவரும் வேதனைப்பட்டார்கள். அப்போது உள்ளே வந்த அர்ஜுன், அட நீங்கள் என்ன சொன்னீங்க, ஏன் இவ இப்படி அழறா, ஏன் அவந்திகா என்னாச்சு, ஏன் எதுக்கு அழற என்று அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான் அர்ஜுன். அவள் மேலும் அழ ஆரம்பிக்க, சரி சரி புரியுது, உன் அண்ணாவையும் அக்காவையும் பார்க்கணுன்னு நினைக்கிறல்ல, இப்போ நான் அதை பற்றி தான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்தேன். கூடிய சீக்கிரமே அவங்க 2 பேரும் கூட இதே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்துடுவாங்க, போதுமா என்று அவளின் கண்ணீரை துடைத்து விட்டான் அர்ஜுன். நிச்சயமாவா என்று சந்தோஷப்பட்டாள் அவந்திகா. நிச்சயமா தான், இந்த விஷயத்தில் நான் உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன், நீ தான் என்கிட்ட நிறைய பொய் சொல்லுவேன் என்றான் அர்ஜுன். சாரிங்க, இனிமே அப்படியெல்லாம் எதையுமே நான் உங்ககிட்ட மறைக்க மாட்டேன், போதுமா என்று கூறி சிரித்தாள் அவந்திகா. இதனை பார்த்த உதயமூர்த்தி உமாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள்.
அவந்திகா, இனிமே நீ எங்களை பற்றி கவலைப்படாத, அவரையும் சும்மா தொந்தரவு பண்ணாத. நாங்களா திரும்பி உங்ககிட்ட வர்ற வரைக்கும் இவர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி நடந்துக்க, சரியா என்று அவளின் கையை பிடித்து கூறினார் உதயமூர்த்தி. ஆமாம் அவந்திகா, அண்ணா அக்கா எங்ககிட்ட வந்தாலும் சரி, இல்லை நாங்கள் அவங்கக்கிட்ட போனாலும் சரி, நீ எங்களை பார்க்கணும் பேசணும்னு பிடிவாதம் பிடிக்காது. நம்ம குடும்பத்தில் நீ ஒருத்தியாவது சந்தோஷமாக குடும்பம் நடத்தணும், அதுதான் எங்கள் எல்லாருடைய ஆசையும். நீ புரிஞ்சு நடந்துக்கம்மா என்று உஷாவும் அவந்திகாவின் உச்சந்தலையில் முத்தமிட்டு கூறினாள். சரி, நம்ம கிளம்பலாமா என்று அர்ஜுன் அவந்திகாவை அழைத்து கொண்டு வெளியே சென்றான். அவந்திகாவும் தன் அப்பா அம்மாவை பார்த்தபடியே போய் வரேன்பா என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். அர்ஜுன் அங்கு இருந்த போலீஸ்காரர்களிடம் ஜாடையை காட்ட அவர்கள் உதயமூர்த்தி உமாவையும் அழைத்து மறுபடியும் ஜெயிலுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அர்ஜுனும் அவந்திகாவும் நேராக வீட்டிற்குத்தான் சென்றார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 44ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.